எனக்கு அந்த காசு வேணாம் சார். இளைஞரின் அந்த மனசு தாங்க. வாங்க விரிவா பார்க்கலாம். சோழன் இந்த தம்பி வந்து சோழிங்கர் கரூர் வைசியா பேங்க் எதிரில் இந்த 1 லட்சம் ரூபாய் இந்த அமௌண்ட் வந்து கீழே கிடந்ததாக இது யாரும் தெரியல, அந்த உயிரோடும் ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காரு. அவருடைய நேர்மையை பாராட்டு விதமாக அவருக்கு சாதனை அறிவித்து இந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு குடிமகன்ற அடிப்படையில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த பணத்தை வந்து உரியவர்கள் யாருன்னு பார்த்து அவங்ககிட்ட ஒப்படைக்கப்படும். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த ஆயல் கிராமம் விநாயகர் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் சோழன். இவர் ஷோலிங்கர் அண்ணா சிலை அருகே உள்ள கரூர் வைசியா வங்கி ஏடிஎம்ல பணம் எடுக்க போயிருக்காரு. அப்போ ஏடிஎம் பக்கத்துல 500 ரூபாய் தாள்கள் அடங்கிய 1 லட்சம் ரூபாய் பணம் கிடந்திருக்கு. இத பார்த்த இளைஞர் யாரோ பாவம் தவறு விட்டுருப்பாங்கன்னு நினைச்சு அந்த பணத்தை உடனே எடுத்துட்டு போய் ஷோலிங்கர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் கிட்ட ஒப்படைச்சு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்காரு. இப்படி அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாத இவருக்கு காவல்துறையினர் சால்வை அணிவிச்சு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து சமூக வலைத்தளத்துல நெட்டிசன்கள் பல பேரும் இவருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சு வர்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.